வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். கடவுள் கட்ட நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வேண்டிக்குவோம். ஆனால் நோய் நொடி இல்லாத மனிதர்கள் யாருனா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ கடவுள் அதுக்கும் ஒரு தீர்வு வச்சுருக்காரு. இறைவனுடைய ஆலயத்துக்கு போகிறதன் மூலமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் தீரும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு திருத்தலம் தான் தீர்த்தமலை. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு நம்ம வர்றதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 வகையான தீர்த்தங்களில் நம்ம குளிக்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் நொடிகள் வராமல் இருக்கும் அப்படின்றது அதிசயமான ஒரு உண்மையும் கூட. இந்த தீர்த்தமலைக்கு நம்ம எப்படி வர்றது, ஸோ இந்த தீர்த்தமலைக்கு நம்ம வரணும்னா எவ்வளோ செலவாகும், இந்த தீர்த்தமலையில் என்னென்ன தீர்த்தங்கள் இருக்குது, இந்த தீர்த்தமலை பற்றிய மறைந்திருக்கும் உண்மைகள், இந்த தீர்த்தமலையோட வரலாறு, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். தீர்த்தமலைக்கு நம்ம வர்றதுக்கு முன்னாடி அனுமந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல தென்பெண்ணை ஆற்றங்கரையில ஒரு அனுமந்தம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இருக்கு. அந்த இடத்துல நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தீர்த்தமலைக்கு வரணும். அரூர் போற வழியில லெப்ட் சைடு ஒரு ரோடு பிரியும், தீர்த்தமலைக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த வழியில ஒரு 10 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா தீர்த்தமலை வரும். அரூர்ல இருந்தா இருக்கட்டும், திருவண்ணாமலை, செங்கம், ஊத்தங்கரை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஸோ இந்த மாதிரி ஏரியாவில இருந்து பஸ் வர்றதுனால நேரடியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட முடியும். ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும், 2 பேர் இந்த தீர்த்தமலைக்கு சுத்தி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட முடியும். சோ இந்த தீர்த்தமலைக்கு நம்ம போற வழியிலேயே தீர்த்தமலையோட மலை அடிவாரத்துல ஒரு கோயில் இருக்கு. தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் காலையில 6 மணில இருந்து 11 மணி வரலையும், மாலையில 4 மணில இருந்து 8 மணி வரலையும் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக நட திறந்திருக்கும். சோ இந்த சமயத்துல நம்ம இந்த கோயில தரிசனம் செய்ய முடியும். இந்த கோயிலை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு இந்த தீர்த்தமலை மேல நம்ம ஏற ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா 10 ரூபா டோக்கனும், காரில் வந்தால் 50 ரூபா டோக்கனும் உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. இந்த தீர்த்தமலையே சிவலிங்கம் வடிவில் இருக்கிறதுனால அதை ஒரு கோயிலாகவும், அதுக்கு நேர் எதிராக ஒரு நந்தி சிலையை நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்த்தமலைக்கு பல பக்தர்கள் அவங்களுடைய பாவங்களையும் நோய்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக வந்திருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த தீர்த்தமலை தர்மபுரி மாவட்டத்தில் அரூர்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த தீர்த்தமலை இந்த தீர்த்தமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித வரலாறு இருக்கு. ஸோ இந்த தீர்த்த மலை மேல நம்ம ஏறதுக்கு முன்னாடி அந்த வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மலையை பொறுத்தவரையிலும் 5 வகையான தீர்த்தங்கள் இருக்கிறதாவும், அதுல நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் விலகும் அப்படின்றது ஐதீகம். ராமபிரான் சிவபெருமானை 2 இடத்துல சிவபூஜை செஞ்சிருக்காரு. ஸோ அதுல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரமும் இன்னொன்னு இந்த தீர்த்தமலையும் ஒன்று. ஸோ இந்த 2 இடம் இந்த மலையை பொறுத்தவரையிலும் தட்சிணாமூர்த்தி கடவுளே மலை வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த மலை பார்க்கறதுக்கு சிவலிங்க வடிவில் காட்சி தரும். ராமர் ராவணனை சம்ஹாரம் செஞ்சுட்டு அயோத்தியை நோக்கி போகும்போது இந்த இடத்துல சிவ பூஜையை செய்ய விரும்பி இருக்காரு. அதுக்காக அனுமானை காசிக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை எடுத்து வர சொல்லியிருக்காரு. ஆஞ்சநேயரும் அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாயிருக்கு. அதனால ராமர் அவருடைய பானத்தை எடுத்து மலை மேல விட்டுருக்காரு. அந்த பானம் பாறையில பட்டு அந்த இடத்துல இருந்து தீர்த்தம் இருக்கு. சோ அந்த தீர்த்தத்தை வச்சு இங்க சிவபூஜை நடத்தி இருக்காரு. சோ இதனால இதுக்கு ராமர் தீர்த்தம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் 1000 வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு முடி காணிக்கை செலுத்துறது, காது குத்துறது, நேர்த்தி கடன் செலுத்துறது. முதல்ல நம்ம பார்க்க போறது அகத்தியர் தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு வயிற்றுல ஏற்படக்கூடிய அந்த அல்சர் நோய் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இந்த தீர்த்தத்துல மூலிகை சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை குடிக்கவும், உணவு சமைக்கவும் ஜீரண சக்தியும் கிடைக்குது இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கும் போது. ஸோ இந்த தீர்த்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்தோம். ஸோ இந்த தீர்த்தம் பாறை இடுக்கில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது
அக்னி தீர்த்தம். அக்னி தேவன் வந்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த பெண்ணாசையை வந்து போக்குறதுக்கு அவருடைய பாவங்களை போக்கிய தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கும்போது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த சூடு வந்து குறையறதாகவும் ஆஸ்துமா, சளி பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து குணமாகிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ராமர் தீர்த்தம். ஸோ இந்த ராமர் தீர்த்தம் பொறுத்தவரை எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் மரம், செடி, கொடி, மூலிகை இலை, ஸோ இது மாதிரியான இடங்கள்ல இருந்து கலந்து அந்த பாறை இடுக்குல இருந்து வர்றதுனால ஸோ அரிய வகை தீர்த்தம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து குளிக்கும்போது ராமஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்குது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் வந்து சொல்லுது. ஸோ இது ராமர் தீர்த்தம். அதுக்கு அடுத்ததா குமார தீர்த்தம். ஸோ முருகனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் அப்படின்றதுனால இந்த தீர்த்தத்தை நம்ம வந்து குடிக்கும் போது உயர்ந்த வாழ்வும் நம்மளுக்கு அந்த ஞானமும் வந்து பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா கௌரி தீர்த்தம். ஸோ இந்த தீர்த்தத்தில் நம்ம வந்து குளிக்கும் போது திருமண பாக்கியம், திருமண தடை, ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கி சகல பாக்கியங்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து கௌரி தீர்த்தம். ஒவ்வொரு தீர்த்தத்துக்கிட்டையும் மக்கள் வந்து குளிக்கிறதையும் அந்த தீர்த்தத்தை பிடிச்சி குடிக்கிறதையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. நம்பிக்கையோடு இந்த தீர்த்த மலைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். மலையோட உச்சியிலிருந்து 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க எப்பவுமே இந்த தீர்த்தம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, பாறை இடுக்குல இருந்து இந்த தீர்த்தம் வர்றதுனால ஸோ இந்த இடத்துல அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு அன்னதான கூடமும் முடி காணிக்கை செலுத்தும் இடமும் இருக்கு. அதுக்கு நடுவில் நேராக போனோம் அப்படின்னா மலையோட உச்சிக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அங்கே போகக்கூடாது. மலையோட ரைட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே ஒரு குகை கோயில் இருக்கு. ஸோ இந்த மலையோட உச்சிக்கு நம்ம போகும்போது அங்கே வெள்ளி தீர்த்தம், கோட்டைகள், இன்னும் இந்த தீர்த்தமலை பற்றிய மர்மமான விஷயங்கள் வந்து ஏகப்பட்டதா இருக்கு. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது தீர்த்தமலையோட குகை கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பெரும்பாலும் யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. இந்த தீர்த்தம் வரக்கூடிய அந்த மலையோட மேலே இருக்கக்கூடிய இந்த குகை கோயிலுக்கு நம்ம போய் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து 2 அடுக்கு குகை இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சாமியை நம்ம வழிபட்டுட்டு அங்கேருந்து நம்ம கீழே வந்துட முடியும். ஸோ நண்பர்களே, இந்த தீர்த்தமலை பற்றிய உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த தீர்த்தமலைக்கு போயிருந்தாலோ நன்றி, வணக்கம்.